வணக்கம் நண்பர்களே. நமக்கெல்லாம் ஏன் வேர்க்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய நண்பர்களோ இல்லனா உறவினர்களோ சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். என்னெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் குளிர்ல விட்டாலும் எப்பவுமே வேர்த்துட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு. வியர்வை மிக சாதாரணமான ஒரு விஷயமாக தெரிஞ்சாலும் இதற்கு பின்னாடி அறிவியல் காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த வீடியோல நாம வியர்வை எதனால உண்டாகுது, வியர்வையில என்னென்ன வகைகள் இருக்கு, ஏன் சிலருக்கு மட்டும் எப்பவுமே அதிகமா வேர்த்து கொண்டே இருக்கு, அதற்கான காரணங்கள் என்ன, சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை அறிவியல் பூர்வமா விவரமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தோலுடைய டெர்மிஸ் பகுதியில சின்ன சின்னதா காயில் டியூப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஸ்வெட் கிளாண்ட்ஸ், அதாவது வியர்வை சுரப்பிகள். நம்ம எல்லாருக்கும் இரண்டு வகையான வியர்வை சுரப்பிகள் இருக்கு. எக்ரைன் வியர்வை சுரப்பிகள் மற்றும் அப்போக்ரைன் வியர்வை சுரப்பிகள். இந்த முதல் வகையான எக்ரைன் வியர்வை சுரப்பிகள் உடம்பு முழுவதும் இருக்கும். முக்கியமா உள்ளங்கை, உள்ளங்கால், முன்னெற்றி பகுதியில அதிகமா இருக்கும். அதிகமான வெயில் இல்லனா சூட்டுல இருந்தாலோ உடற்பயிற்சி செய்யும் போதோ இந்த எக்ரைன் வியர்வை சுரப்பிகள் தூண்டப்படும். இதிலிருந்து வரக்கூடிய வியர்வை தண்ணீர் கலந்த உப்பாக இருக்கும். இரண்டாவது வகை அப்போக்ரைன் வியர்வை சுரப்பிகள். இவை அக்குள், தொடை இடுக்கு மற்றும் நிப்பலை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். இதிலிருந்து வரக்கூடிய வியர்வை ரொம்ப திக்கா அடர்த்தியா இருக்கும். மில்கி ஸ்வெட் அப்படின்னு சொல்வோம். முழுக்க முழுக்க புரோட்டீன் மற்றும் ஃபேட்டி ஆசிட்களால ஆனது. நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் அதிகமா வேர்க்கிறது இல்ல, அப்படி வேர்த்தாலும் அவங்களுடைய வியர்வையில ஏன் துர்நாற்றம் வரதில்லைன்னு சொல்லிட்டு? அதற்கு காரணம் இந்த எக்ரைன் மற்றும் அப்போக்ரைன் வியர்வை சுரப்பிகள் தாங்க. இந்த எக்ரைன் வியர்வை சுரப்பிகள் பிறந்ததுல இருந்தே எல்லாருக்கும் இருக்கும், உடல் முழுவதும் இருக்கும். இதுல இருந்து வரக்கூடிய வியர்வை தண்ணீர் கலந்த ஒரு சால்ட்டி வாட்டர் மாதிரி இருக்கும். ஆனா அப்போக்ரைன் வியர்வை சுரப்பிகள் அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வயதுக்கு வந்த பிறகுதான் இந்த வியர்வை சுரப்பிகள் தூண்டப்படும். அக்குள், தொடையிடுக்கு பகுதியில அதிகமா இந்த மாதிரியான வியர்வை சுரக்கப்படும். அதே போல நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்மளுடைய நெற்றி பகுதியில, முகத்துல இங்கெல்லாம் வேர்க்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்வைய நம்ம முகர்ந்து பார்த்தா எந்த விதமான நாற்றமும் அடிக்காது. ஆனா அதே அக்கிள் பகுதியில இருக்கக்கூடிய வேர்வைய நீங்க முகர்ந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அடிக்கும். சோ இது எதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அக்குள் பகுதியில இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள், அதாவது அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள், இவை உண்டாக்கக்கூடிய வேர்வையில அதிகப்படியான புரோட்டீன்களும் ஃபேட்டி ஆசிடும் காணப்படும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இதை உணவாக எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும். அவை உண்டாக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்கள், மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் அந்த வேர்வையிலிருந்து நமக்கு வரக்கூடிய துர்நாற்றம். அதை தவிர்த்து நம்மளுடைய வேர்வைக்கு தனியாக எந்த விதமான வாசனையுமே கிடையாது. சரி, எதனால நமக்கெல்லாம் வியர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வியர்வைய நாம பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சராசரியா நம்ம உடலுடைய பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி. இதை கண்ட்ரோல் பண்றது மூளையில உள்ள ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு சிறிய பகுதி. இதுதான் உடலுடைய பயாலஜிக்கல் தெர்மோஸ்டாட், அதாவது ஒரு ரெகுலேட்டர் மாதிரி. ஹைப்போதலாமஸ் நம்மளுடைய உடல்ல தண்ணீர் அளவு எவ்வளவு இருக்கு, கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா, பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். சோ அதுல ஒரு முக்கியமான வேலை தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கும். ஒருவேளை பாடி டெம்பரேச்சர் நார்மலான 37 டிகிரி அளவை தாண்டி 37.5 டிகிரியாகவோ அல்லது 38 டிகிரியாகவோ 0.5 இல்லைன்னா 1 டிகிரி அளவு ஏறினாலும் உடனே ஹைப்போதலாமஸ் வேர்வை சுரப்பிகளுக்கு சிக்னல்களை கொடுத்து வேர்வையை வெளியேற்றும். இதன் மூலமாக உடலில் ஏற்பட்ட சூடு உடனடியாக குறையும். எப்படி நம்ம ஹைப்போதலாமஸ்க்கு இந்த நிமிஷம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றது ரொம்ப துல்லியமா தெரியும்னு கேட்டீங்கன்னா, அதற்கு காரணம் தெர்மோ ரிசெப்டார்ஸ். நம்மளுடைய தோல் மேலையும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லையும் சின்ன சின்னதான தெர்மல் ரிசெப்டார்ஸ் இருக்கு. அவைதான் ஒவ்வொரு நிமிஷமும் உடலுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படின்ற தகவல்களை உடனுக்குடன் ஹைப்போதலாமஸ்க்கு அனுப்பி கொண்டே இருக்கும். இது இரண்டு வகையான சென்சார்கள் மூலமாக ஹைப்போதலாமஸ்க்கு தெரிய வருது. முதல் வகை பெரிஃபரல் தெர்மோ ரிசெப்டார்ஸ். இது வெளிப்புறமா இருக்கக்கூடிய சென்சார், தோல் பகுதியில இருக்கும். நம்ம உடலுடைய வெளிப்புற டெம்பரேச்சரை சென்சார் மாதிரி கணித்து கொண்டே இருக்கும். இரண்டாவது வகை சென்ட்ரல் தெர்மோ ரிசெப்டார்ஸ். ஸ்பைனல் கார்டு அப்படின்ற தண்டுவடத்துல இருக்கக்கூடிய தெர்மல் ரிசெப்டார்ஸ் முக்கியமான டிஷ்யூக்களுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணி கொண்டே இருக்கும்.
கல்லீரல், குடல் மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அப்டாமினல் தெர்மோரிசெப்டார்ஸ், இதயம் மற்றும் நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய thoracic receptors. இவையெல்லாம் செரிமான உறுப்புகள் மற்றும் நுரையீரல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்துடைய டெம்பரேச்சரை செக் பண்ணி கொண்டே இருக்கும். அதே போல ஸ்கெலிட்டல் மசில்ஸ், தசை பகுதியில் உள்ள சென்சார்கள் உடல் பயிற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர் மாற்றங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹைப்போதலாமஸ்க்கு உள்ளேயே தெர்மோ ரிசெப்டார்களும் இருக்கு. மூளையுடைய ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை செக் பண்றது தான் அதனுடைய வேலை. இப்படி உடலுடைய தோல்லையும் உள்புறத்துல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளுமே சின்ன சின்ன சென்சார்ஸ் இருக்கு. இவையெல்லாம் அந்த பக்கம் போற ரத்தத்துல டெம்பரேச்சர் 37 டிகிரி இல்லாம கொஞ்சம் அதிகமானாலே அந்த தகவல்களை உடனே ஹைப்போதலாமஸ் பகுதிக்கு அனுப்பும். அந்த தகவல்களை நியூரான்கள் வழியாக தண்டுவடம், ஸ்பைனல் கார்ட் மற்றும் வேகஸ் நரம்பு வழியாக ஹைப்போதலாமஸ் உடைய ப்ரீ ஆப்டிக் ஏரியா அப்படின்ற பகுதிக்கு அனுப்பும். ஹைப்போதலாமஸ் அந்த தகவல்களை நிர்ணயிக்கப்பட்ட உடலுடைய டெம்பரேச்சரான செட் பாயிண்ட் 37 டிகிரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ செட் பாயிண்டை விட டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ஹைப்போதலாமஸ் உடனே வேர்வை சுரப்பிகளை தூண்டும். இது எப்படி நடக்குதுன்னா, ஹைப்போதலாமஸ் தன்னுடைய சிக்னல்களை சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த நரம்பு அமைப்பு வழியாக அசிட்டைல் கோலின் அப்படின்ற கெமிக்கல்களை வெளியேற்றி சிக்னல்களாக அனுப்பும். இந்த அசிட்டைல் கோலின் சிக்னல்கள் தோலில் உள்ள வேர்வை சுரப்பிகளை அடையும் போது அது தூண்டப்படும். அப்போ வேர்வாய் தோலிலிருந்து வெளியேறும். வியர்வை வழியாக தோலிலிருந்து தண்ணீர், உப்பு மற்றும் சில மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே ஆவியாக போகும். சோ அதன் மூலமாக உடல் உடனே குளிர்விக்கப்படும். பாடி டெம்பரேச்சர் டக்குன்னு குறையும். இப்போ ரத்தத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மறுபடியும் 37 டிகிரி வந்துடுச்சு அப்படின்றத சென்சார்கள் சென்ஸ் பண்ணி ஹைப்போதலாமஸ்க்கு மறுபடியும் தகவல்களா அனுப்பின பிறகு அந்த செட் பாயிண்ட கம்பேர் பண்ணிட்டு சரி 37 டிகிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலாமஸ் வேர்வை சுரப்பிகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த அசிட்டைல் கோலின் சிக்னல்களை நிறுத்திடும். சோ அதனால வேர்வை வெளியேறது தடுக்கப்படும். இத நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படி தேவையான சமயத்துல வேர்வை சுரப்பிகள் தூண்டப்பட்டும் தேவையில்லாத சமயத்துல அவை நிறுத்தப்பட்டும் ஹைப்போதலாமஸ் ஒரு ரெகுலேட்டர் மாதிரி வேலை செய்யும். இதுவே ஒரு குளிர் பிரதேசத்துல நாம இருந்தாலோ இல்லைன்னா நம்மள சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருந்தாலும் 37 டிகிரியை மறுபடியும் ஹைப்போதலாமஸ் செட் செய்யும். சோ அது எப்படின்னா, நம்மளுடைய தோலுடைய ரத்த குழாய்களை இறுக செய்து சில சமயத்துல நமக்கு தசைகள்ல நடுக்கத்தை ஷிவரிங்க ஏற்படுத்தி உடலுடைய சூட்டை 37 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சரியா மெயின்டைன் பண்ணுது. அடுத்த முறை உங்களுக்கு வேர்க்கும் போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது சாதாரணமா நடக்கல. ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி ரொம்ப அமைதியா உங்க உடம்புக்குள்ள வேலை செய்து கொண்டே இருக்கு. வியர்வையில என்னென்ன கலந்திருக்கும் அப்படின்னா 98 to 99% வரை இருப்பது தண்ணீர், மீதி 1 to 2% வரை இருப்பது சோடியம், குளோரைடு, பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட் உப்புக்கள். அது மட்டும் இல்லாம உடலுடைய புரோட்டீன் மெட்டபாலிசம்ல இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்களான யூரியா மற்றும் அமோனியாவும் வேர்வையில கலந்திருக்கும். உடற்பயிற்சி செய்யும் போது தசை பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய வியர்வையில லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். அக்குள் மற்றும் தொடையிடுக்கு பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய அப்போக்ரைன் சுரப்பிலிருந்து வரக்கூடிய வியர்வையில புரோட்டீன்களும் லிப்பிட்களும் அதிகமாக இருக்கும். நமக்கு உண்டாகக்கூடிய வியர்வையிலேயே மொத்தம் 3 வகைகள் இருக்குங்க. தெர்மல் ஸ்வெட்டிங், எமோஷனல் ஸ்வெட்டிங் மற்றும் கஸ்டேட்டரி ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் ஸ்வெட்டிங்னா அதிகமான சூடு இல்லைன்னா வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியில நாம இருந்தாலோ அல்லது உடற்பயிற்சி செய்தாலோ இது தூண்டப்படும். இதை வெளியேற்றுறது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எக்ரைன் வேர்வை சுரப்பிகள். இரண்டாவது வகை எமோஷனல் ஸ்வெட்டிங். பயம், பதட்டம், டென்ஷனான சமயத்துல அப்போ ஏற்படக்கூடிய வியர்வையை தான் எமோஷனல் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு எக்ஸாம் போகும்போதோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும் போதோ இல்லைன்னா மேடையில பேசுறதுக்காக ஏறும் போதோ அந்த சமயத்துல வரக்கூடிய வியர்வை எமோஷனல் ஸ்வெட். இதை உற்பத்தி செய்யறது நம்மளுடைய உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள். சோ அதனாலதான் கை காலெல்லாம் சும்மா தட தட தடன்னு அதிர்ந்து வேர்க்கும். மூன்றாவது வகையான வியர்வை கஸ்டேட்டரி ஸ்வெட்டிங். இது நம்ம அதிகமா காரமா இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிட்டாலோ அல்லது பச்சை மிளகாய கடிச்சாலோ அந்த சமயத்துல உருவாகக்கூடிய வியர்வை. இதை உருவாக்குறது முகம் மற்றும் முன்னெற்றி பகுதியில் இருக்கக்கூடிய எக்ரைன் வேர்வை சுரப்பிகள்.
சோ இப்படி வேர்வையிலேயே 3 வகைகள் இருக்கு. சரி, இப்போ பயமும் இல்ல, டென்ஷனும் இல்ல, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க. நல்லா அவங்கள சுத்தி கூலிங்கான ஒரு டெம்பரேச்சர் தான் இருக்கு. எந்த காரமான உணவுமே சாப்பிடல, உடற்பயிற்சியுமே செய்யல. அப்பவுமே வேக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க வேக்கும். 3% மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். சோ அததான் அதிக வேர்வை உருவாகிறது, அதாவது ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண் பெண் 2 பேருக்குமே ஏற்படும். ஹைப்பர் ஹைட்ரோசிஸ 2 வகையாக பிரிக்கலாம். பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் மற்றும் செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். முதல் வகையான பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இது சின்ன வயசுலயே ஏற்படும். சில பேருக்கு பிறவிலேயே இது இருக்கும். சோ இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உடல்ல வேர்வை சுரப்பிகள் கரெக்டா நார்மலா வேலை செய்யும். ஆனா அந்த வேர்வை சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலாமஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய நரம்பு சிக்னல்கள்னு பார்த்தோம் இல்லையா, சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வழியாக வரும். சோ அந்த சிக்னல் பாத்வே அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு வேலை செய்யும், ஓவர் ஆக்டிவேட்டடா இருக்கும். சோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் சிக்னல்களை கொடுக்கும், எப்போ தேவையில்லையோ அப்போ மட்டும் ஆஃப் மோட்ல இருக்கணும். ஆனா இவங்களுக்கு அளவுக்கு அதிகமா அந்த சிக்னல்கள் தூண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால அவங்களுடைய உள்ளங்கை, உள்ளங்கால், அக்குள் பகுதியில அதிகமா வேர்த்து கொண்டே இருக்கும். அப்படியே குளிச்ச மாதிரியே இருப்பாங்க எப்பவுமே. இதற்கான முழுமையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியல இது வரைக்கும். ஆனா கண்டிப்பா இது மரபியல், ஜெனட்டிக்கோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளோ இல்லைன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியில இருந்தோ அவங்களுக்கு வந்ததாக இது நம்பப்படுது. சோ இந்த வகையான அதிகமான வியர்வையை தான் பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது வகை செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். இவங்க பிறக்கும் போது வேர்வை சுரப்பிகள் நார்மலா இருக்கும், ஹைப்போதலாமஸ் உடைய சிக்னல்ஸும் நார்மலா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். அதன் பிறகு இவங்களுக்கு மற்ற வேறு மெடிக்கல் கண்டிஷன்னால உடல்ல வேறு ஏதாவது உபாதைகள் இருந்துச்சுன்னா அதனுடைய சைடு எஃபெக்டா வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹார்மோன் பிரச்சனைகள்னால உண்டாகக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு அதிகமாக வேலை செய்யறதுனாலயோ இல்லனா மெனோபாஸ், மாதவிலக்கு நின்ற பிறகோ, சர்க்கரை வியாதி இருந்தாலோ அல்லது ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலோ, பார்க்கின்சன் நோய் எனப்படும் நரம்பியல் பிரச்சனைகள்னாலயோ, சில சமயம் டியூபர்குலோசிஸ் காச நோய் இல்லனா வைரஸ் தொற்று ஏற்பட்டாலோ, மன அழுத்தத்திற்கான ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துகள் இல்லனா வலி நிவாரணியான பெயின் கில்லர் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னாலயோ இந்த மாதிரி அதிகமான வியர்வை ஏற்படும். அது மட்டும் இல்லாம அதிக உடல் பருமனா இருந்தாலோ இல்லனா குடிப்பழக்கம் அதிகமா இருந்தாலோ அவங்களுக்கு மெட்டபாலிக் ஹீட் உருவாகும். சோ அந்த சமயத்திலயும் இந்த அதிகமான வியர்வை செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் ஏற்படும். இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய உள்ளங்கை, உள்ளங்கால் இது எப்பவுமே ஈரப்பதமாவே இருக்கும். சோ குளிர்ந்த கிளைமேட்ல இருந்தாலும் இதே மாதிரி தான் ஈரப்பதமாவே இருக்கும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு வேர்வை ஏற்படும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இல்லனா சங்கடம், வெட்கம் இந்த மாதிரியான மனநிலையில இது இன்னும் அதிகரிக்கும். தோல்ல எப்பவுமே ஈரப்பதம் இருப்பதனால இவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் அணுகணும். முக்கியமா தோல் சிகிச்சை மருத்துவர், டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்க்கணும். சோ டாக்டர் உங்களை டயக்னோஸ் பண்ணி உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்பாரு. குடும்பத்துல யாருக்காவது இருக்கா, சோ இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு, சோ குடும்பத்துல யாருக்கும் இந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் கிடையாது. அடுத்த காரணங்கள் என்ன, செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு ஏதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. உடல்ல எந்தெந்த இடத்துல அதிகமா வேர்க்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் செய்யப்படும். இதை எப்படி செய்வாங்க அப்படின்னா, அக்குள் பகுதியிலயோ இல்ல எந்த பகுதியில வேர்வை அதிகமா இருக்கு அப்படின்றத டாக்டர் செக் பண்ண விரும்புறாங்களோ அந்த பகுதியில ஒரு மெலிதான ஒரு லேயர் கோட்டிங்கா அயோடின் சொல்யூஷன் அதை தடவிடுவாங்க. சோ அது உலர்ந்த பிறகு அந்த இடத்துல ஸ்டார்ச் அந்த பவுடரை தூவாங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சோ அந்த சமயத்துல அவங்களுக்கு வேர்வை உருவாக ஆரம்பிக்கும் இல்லையா. சோ அந்த வேர்வையோட இந்த ஸ்டார்ச்சும் அயோடினும் கலந்த பிறகு அது ஒரு டார்க் ப்ளூ கலர்ல இல்லைன்னா ஒரு பிளாக் கலர்ல தன்னுடைய நிறத்தை மாற்றும். சோ எவ்வளவு அடர்த்தியா அது கலர் மாறி இருக்கோ அவ்வளோ வேர்க்குது அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த இடங்கள்ல அது இருக்கோ அந்தந்த இடங்கள்ல அதிகமா வேர்க்குதுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
இந்த மாதிரி அதிக வியர்வை ஏற்படுறதுனால ரொம்ப ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஆபத்தான ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு நரம்பு மண்டலம் அதிகமாக தூண்டப்படுது. அதனால நடக்குது. சில சமயம் ஜெனடிக் காரணங்கள்னால இருக்கு. ஓகே. சோ அத தவிர இதனால இவங்களுக்கு பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது. ஆனா முக்கியமா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தன்னம்பிக்கை இதனால ரொம்பவே குறையும். சோ பொதுவா ஒருத்தங்கள பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு கை குலுக்கி ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா, கையில எப்பவுமே ஈரப்பதம் இருக்கிறதுனால. சோ அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிக அளவுல குறையும். இத முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. நிரந்தர வழி கிடையாது. ஆனா படிப்படியாக அளவுக்கு அதிகமா வேர்வை சுரக்கிறத குறைக்கலாம். சோ அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா, வேர்வைக்கான ஸ்ப்ரே, அதாவது ஆன்டி பெர்ஸ்பிரன்ட் ஸ்ப்ரே அல்லது ரோல் ஆன் பயன்படுத்துவது. அக்குள் பகுதியெல்லாம் இது பயன்படுத்தும் போது இதுல இருக்கக்கூடிய அலுமினியம் குளோரைட் தற்காலிகமாக இந்த வேர்வை சுரப்பிகளை அடைக்கும். அதனால அது வேர்வையை குறைக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா, கிளைகோபைரோனியம் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கடையில விற்கும் வெட் டிஷ்யூஸ் மாதிரி இருக்கும். இந்த டிஷ்யூல கிளைகோபைரோனின் புரோமைட் அப்படின்ற ஒரு மருந்து பொருளை கலந்து அதுல வச்சிருப்பாங்க. சோ எங்கெங்க வேர்க்குதோ, முக்கியமா அக்கிள் பகுதியில, உள்ளங்கையிலலாம் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைக்கும் போது அந்த மருந்துகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகளை தற்காலிகமா கண்ட்ரோல் பண்ணும். அதனால அவங்களுக்கு அதிகமா வேர்க்கிறது குறையும். இந்தியாலலாம் பாத்தீங்கன்னா ஆன்டி காலினர்ஜிக் டாபிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது வந்து ஆயின்மெண்ட் மாதிரி நம்ம தோல்ல எங்கெங்க அதிகமா வேர்க்குதோ அந்த பகுதியில நம்ம போட்டுக்கிட்டா, சோ அதுல இருக்கக்கூடிய மருந்துகள் அந்த பகுதிக்கு வரக்கூடிய, மூளையில இருந்து வரக்கூடிய அந்த நரம்பு சிக்னல்களை தற்காலிகமாக தடுக்கும். சோ அதனால அதிகமா வேர்க்கிறது அந்த இடத்துல தற்காலிகமாக கண்ட்ரோல் செய்யப்படும். இந்த மாதிரியான ஆயின்மெண்டோடைய சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தோல்ல வந்து இரிட்டேஷன், அரிப்பு மாதிரி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஆயின்மெண்ட் போட்டோ இல்லைன்னா ஏற்கனவே பார்த்த இந்த ஸ்ப்ரே எல்லாம் போட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா அடுத்து டாக்டர் வந்து அவங்களுக்கு மருந்துகளை, பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துகளை எழுதி தருவாங்க. ஆக்சிபியூட்டின் குளோரைட், கிளைகோபைரோலேட் அப்படின்ற மருந்துகள் எல்லாமே இருக்கு. இந்த மருந்துகள் எல்லாம் அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த அசிட்டைல் கோலின் நரம்பு சிக்னல்களை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். சோ கண்டிப்பா இந்த மருந்துகளை டாக்டருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதுல வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அவங்களுடைய வாய் பாத்தீங்கன்னா வந்து உலர்ந்து போயிடும், ட்ரை மவுத் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணு உலர்ந்து போயிடும், ட்ரை ஐஸ். மலச்சிக்கல் ஏற்படும். சோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மருந்துகள்னால உண்டாகும். அயோன்டோஃபோரசிஸ் அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அதுல தண்ணி இருக்கும். அதுல மைல்டா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் போயிட்டே இருக்கும். சோ அதிகமா வேர்க்கிறவங்களுடைய உள்ளங்கையோ உள்ளங்காலையோ அந்த தண்ணியில ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸா வச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த நரம்புகளுக்கு வரக்கூடிய அந்த சிக்னல்கள் வந்து அந்த இடத்துல கட் ஆகும். தற்காலிகமான சிகிச்சை முறை இது. சோ அதன் மூலமாக அதிகமா வேர்க்கிறது அந்த இடத்துல குறைக்கப்படும். சோ இந்த மாதிரி ஒரு 6ல இருந்து 10 சிட்டிங்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு செய்வாங்க. பொட்டுலினம் ஏ இன்ஜெக்ஷன், போடாக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகமா வேர்வை தூண்டக்கூடிய அந்த நரம்புகளை தற்காலிகமாக தடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போடாக்ஸ் டாக்சின் அப்படின்ற ஒரு மருந்தை உள்ளங்கை இல்லைன்னா அக்கிள் பகுதியில எந்த இடத்துல அதிகமா வேர்க்குதோ சோ அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பல ஏரியால இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ எந்த இடத்துல ப்ளூ கலர் இல்லைன்னா பிளாக் கலர்ல கருப்பா இருக்கோ அந்த இடத்துல அதிகமா வேர்க்குதுன்னு சொல்லி தெரியும்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஏரியால அதிகமா வேர்க்குது அப்படின்றத மார்க் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த பகுதியில இந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க. ஒரு உள்ளங்கையில மட்டும் பாத்தீங்கன்னா 45ல இருந்து 50 வெவ்வேறு இடங்கள்ல புள்ளிகளாக இந்த இன்ஜெக்ஷன் போடப்படும். இந்த சிகிச்சை முறையினால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து தற்காலிகமாக தடுக்கப்படும். சோ 4ல இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் நல்லா இந்த மருந்து வேலை செய்யும். அதன் பிறகு அவங்களுக்கு மறுபடியும் இந்த சிகிச்சை தேவைப்படும். சோ இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த போடாக்ஸ் சிகிச்சை வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் செஞ்சும் அவங்களுக்கு கட்டுப்படலை, இன்னும் அதிகமா வேர்வை சுரந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரோவேவ் தெரப்பி, லேசர் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, பிராக்ஷனல் மைக்ரோ நீடல், மைக்ரோ ஃப்ரீக்வன்சி தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு. சோ இதையும் தாண்டி கட்டுப்பாடே ஆகல, ரொம்ப அதிகமா வேர்வை சுரந்துட்டே இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் இருக்குன்னா அடுத்த கட்டம் வந்து அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யறது தான். அதிகமா வேர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த நரம்பு வரக்கூடிய அந்த பகுதி, அதாவது முக்கியமா அக்கிள் பகுதியில இவங்களுக்கு ஆபரேஷன் செஞ்சு அந்த நரம்பை வந்து
கட் பண்றதோ இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கிளிப்பு போடுறதோ ஸோ அந்த மாதிரி செய்யப்படும். இத எண்டோஸ்கோபிக் தொராசிக் சிம்பத்தெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிகிச்சை முறையில நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு நரம்பே வந்து கட் பண்றோம் இல்லைன்னா பிளாக் பண்றோம். ஸோ அப்படி செஞ்சாலும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த வழியை நம்ம அடைச்சாலும் வேறு இடங்கள்ல அவங்களுக்கு அதிகமா வியர்வை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகம். ஸோ அதனால பொதுவா இந்த மாதிரியான சிகிச்சை முறையை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரியான காஸ்ட்லியான சிகிச்சைகளை எதுவுமே பயன்படுத்த தேவையில்லைங்க. இது எல்லாமே இல்லாம நல்ல காற்றோட்டமான ஆடைகளை லூஸான ட்ரெஸ் போட்டாலே போதும். மனசை எப்பவுமே ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அதிகமா வேக்குது. நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகவே கூடாது. மசாலா இல்லைன்னா காரமான உணவுப் பொருட்களை சாப்பிடுறத தவிர்க்கணும். டீ காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இது கஃபைன் இருக்கிறதுனால இது வந்து அதிகமா நரம்பு தூண்டுதல்களை ஏற்படுத்தும். தோலை எப்பவுமே சுத்தமா ட்ரையா வச்சுக்க முயற்சி செய்யணும். அப்பதான் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படாம இருக்கும். சோ இந்த மாதிரியான முறைகளை நம்ம கடைபிடிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம ஆன்டி கோலஜெனிக் மருந்துகள்னு பார்த்தோம் இல்லையா, டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துகள். சோ இதற்கு நிகரான இயற்கையான மூலிகைகள் இருக்கு. அதோட பேர் பாத்தீங்கன்னா ரோஸ்மேரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சேஜ். இந்த மாதிரியான மூலிகைகளை எப்படி அந்த மருந்துகள் என்ன வேலை செய்யுதோ அதே வேலைகளை இந்த மூலிகை செடிகளுமே செய்யும். சோ இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். வியர்வை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.